தேவ பிள்ளைகளே, தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சொல்லும் தேவ செய்தி இது. உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணமுண்டாக செய்வார். உபாகமம் 30:9. இயேசு பேசுகிறார், என் அன்பின் பிரியமே, இந்த நொடி உன் மனம் பாரமாக இருந்தால், மன அழுத்தத்திற்கு நீ உட்பட்டு இருந்தால், உன் மனதில் ஒரு கனத்தை நீ உணர்ந்து கொண்டு இருந்தால், தயவு செய்து எனதிந்த வார்த்தைகளை இறுதி வரை கேள். நான் சொல்லும் இந்த விஷயத்தை இன்றே செய்துவிடு. உன் மன அழுத்தம் சட்டென்று குறையும், உன் மனம் லேசாகும், ஒரு விதமான நிம்மதியை நிச்சயம் உணர்வாய். தொடர் தோல்விகள், இழப்புகள், நிம்மதி இல்லை, தூக்கமில்லை, எதையும் சாதிக்க முடியவில்லை, ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியே வா. நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள். வாழ்க்கை என்றாலே ஏற்ற இரக்கம் கலந்த ஒன்றுதானே. அதை லாவகமாக நகர்த்தி செல்வதில்தான் சிறப்பு. உலகில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது. இங்கே அன்பு, காதல், தேடல், வளர்ச்சி, ஆசை என எதுவும் அளவுக்கு மீறி போகும் பொழுது சிக்கல்கள் தான் வரும். அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும் பொழுது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்விலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனை செய்து கொண்டு இருக்காதே. அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றி உள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். சரி, இப்பொழுது உன் மன அழுத்தங்களிலிருந்து உன்னை விடுதலை செய்யவும், உன் மனதை அழுத்தி கொண்டிருக்கும் அந்த ரணமான நிகழ்வுகளிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரவும் ஒரு சில விஷயங்களை கூறுகின்றேன். கவனமாக கேள். கவனமாக கேட்டுவிட்டு சரியாக செய்து முடி. முதலில் உனக்கு நம்பிக்கையான ஒரு நபரை தேர்ந்தெடு. இதை எப்படி சொல்கிறேன் என்ற எண்ணமெல்லாம் வேண்டாம். உன் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவரிடம் கொட்டிவிடு. எல்லாவற்றையும் முழுமையாக கொட்டிவிடு. அவ்வாறு நம்பி பகிர்வதற்கு எனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்தால், தனிமையில் ஓரிடத்தில் அமைதியாக உட்கார். ஒரு காகிதத்தில் உன் மனதில் இருக்கும் எல்லா உணர்வுகளையும் எழுதிவிடு. ஒன்று விடாமல் உன் கோபம், உன் இழப்பு, உன் துரோகம், உன் பரிதவிப்பு என்று எல்லா உணர்வுகளையும் அந்த காகிதத்தில் முழுமையாக எழுதிவிடு. உன் மன ஆழத்தில் அமிழ்ந்திருக்கும் அத்தனை உண்மைகளையும் யாருக்கும் தெரியாமல் அந்த காகிதத்திடம் கொட்டிவிடு. உனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், புறக்கணிப்புகள், இழப்புகள் என்று அனைத்தும் அதில் இடம் பெற்றிருக்கட்டும். இவைகளுக்கெல்லாம் கைமாறாக நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ, எதை பெற நினைக்கிறாயோ அதையும் அதிலே எழுது. யாரிடம் எதை கேட்க வேண்டுமென்று நினைக்கிறாயோ, யாரிடம் எதை சொல்ல வேண்டுமென்று நினைக்கிறாயோ, யாருக்கு எதிரான பதில் தர வேண்டுமென்று நீ நினைக்கிறாயோ அத்தனையையும் அந்த காகிதத்தில் எழுது. உன் மனதிலுள்ள அத்தனையையும் ஒன்று விடாமல் அதில் எழுதிவிடு. நிஜத்தில் உன்னால் காட்ட முடியாத எதிர்ப்பையுமே கூட அதில் நீ காட்டிவிடலாம். உன் மனதில் இருக்கும் அத்தனை வலிகளும் சற்று இலகுவாகும். பின்பு மனதை ஒருநிலைப்படுத்தி என்னிடம் பேசு. நீ என்னிடம் பேசும் பொழுது எல்லா எதிர்மறை சக்திகளும் உன்னை விட்டு விலகிவிட்டது என்ற எண்ணத்தோடு என்னிடம் பேசு. அமைதியாக 5 நிமிடம் என்னை தியானித்து உட்கார்.
செய்ய இயலவில்லை என்றாலும் ஒரு 10 நிமிடமாவது எதை பற்றியும் யோசிக்காமல் மனதை லேசாக வைத்து கொண்டு அமைதியாக என் முன் உட்கார்ந்து விடு. இப்பொழுது கண்களை திறந்து பார்த்தால் பல மாற்றங்களை உணர்வாய். உன் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை நீ உணர்வாய். ஒரு நிம்மதியையும் அமைதியையும் கட்டாயம் பெறுவாய். நம்பிக்கையோடும் என் மீதான விசுவாசத்தோடும் இதை செய்துவிடு. நிச்சயமாக உன் மன அழுத்தம் குறைந்து உனக்கொரு நிம்மதி கிடைக்கும். இன்றைய வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். எபிரேயர் 13 அதிகாரம் 15 வசனம். ஆமேன்.